தேவையான எல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம். ஒவ்வொருத்தவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிராமத்திலயோ அப்படி இல்லைன்னா நகரத்திலயோ அவங்களோட இருப்பிடத்தை அமைச்சுப்பாங்க. ஆனா உலகத்துல பல மனுஷங்க வாழவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பல இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல கூட மனுஷங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மாதிரி சில இடங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஜியான்ஜி வாங்ஜியன் வேலி இந்த இடம் இருக்கிறது சைனால. உலகத்திலே இருக்கிற ரொம்ப வித்தியாசமான அழகான இடத்துல இதுவும் ஒண்ணு. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும் ரொம்ப விசித்திரமா ரொம்ப யூனிக்கா கட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு விசித்திரமா கட்டியிருப்பாங்கன்னா மலைக்கு மேல வீடு கட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க மலையோட செங்குத்தான பகுதியில வீடை கட்டி அதுல வாழ்ந்துட்டும் வராங்க. வீட்டோட 4 செவத்துல ஒரு செவரு மட்டும் மலையோட ஒட்டி இருக்கும். மத்த 3 பக்க செவரும் அந்தரத்துல ஊசலாடிட்டே தான் இருக்கும். இது அந்தரத்துல தொங்காம பாதுகாக்கிறதுக்காக கான்கிரீட்ல தூணெல்லாம் செஞ்சு அதுக்கு சப்போர்ட்டா வச்சிருக்காங்க. வெறும் இந்த தூணோட சப்போர்ட்ல தான் அவ்வளோ பெரிய வீடு அந்த மலையில தாங்கி பிடிச்சி நின்னுட்டு இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா வீடும் அந்தரத்துல தொங்குற மாதிரியே தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் அந்த பில்லரோட சப்போர்ட்ல இருக்குன்றதே நமக்கு தெரிய வரும். இங்க வாழ்ற மக்கள் அவங்க வீட்டுக்கு போறதே பெரிய அட்வென்ச்சர் தான். ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி ஏடா கூடமா எல்லா இடத்துலயும் சுத்திலாம் போக முடியாது. அவங்களா தனியா ஒரு பாதை கட்டி வச்சிருக்காங்க. அதுல மட்டும்தான் போக முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க வீடெல்லாம் கட்டும் போது இந்த மாதிரி பாதை எல்லாம் இல்ல. அதுக்கு பதிலா கயிறை கட்டி அதுலதான் ஏறி போவாங்களாம். இந்த இடத்த பகல்ல பாக்கிறதுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதுவே ராத்திரி பாருங்கல்ல, கலர் லைட் எல்லாம் போட்டு இடத்தையே பயங்கரமாக்கிட்டாங்க. மவுண்ட் ஃபேங்கிங் இந்த இடமும் சைனால தான் இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், 8500 அடிக்கு மேல 2 மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல 2 சைனீஸ் புத்தாவோட கோயிலை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த 2 மலைக்கு நடுவுலையும் ஒரு பாதையும் உருவாக்கி இருக்காங்க. கட்டினதுதான் கட்டினானுங்க, கோயிலை வேற எங்கேயாவது கட்டக்கூடாது. அவ்வளவு ஹைட்ல கட்டுறது. இவ்வளவு ஹைட்ல கொண்டு போய் கோயிலை கட்டினா என்ன ஆகும்? அது டூரிஸ்ட் பிளேஸா மாறிடும்ல. அதே மாதிரிதான் இதுவும் டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. இந்த கோயிலுக்கு மக்கள் வந்துட்டு போறதுக்காக படிக்கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா இதுவும் அட்வென்ச்சரஸா இருக்கணும்ன்றதுக்காக பல பாதைகள் செங்குத்தா வேற இருக்கு. நார்மலா கீழ இருந்து மேல போறதுக்கே கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 மணி நேரம் ஆகிடுமா. அது மட்டும் இல்ல, போறவங்க திரும்பி பார்க்காம போனா ரொம்ப நல்லது. ஒருவேளை திரும்பி பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு மயக்கமே வந்துடும். ஏன்னா அவங்க நடந்து வந்த பாதை அப்படி. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து கீழே விழுந்தா மனுஷங்களோட பாடி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது மேல போயிட்டாலே போதும், அப்படியே ஆகாயத்துல மிதக்கிற மாதிரியே ஃபீல் கிடைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கு போனா அங்க ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் அனுபவிக்கிறதுக்காக தான் பல பேர் இந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. யாக்குட்டஸ் ரஷ்யால இருக்கிற ஒன் ஆஃப் த சிட்டி தான் இந்த யாக்குட்டஸ். இந்த சிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ஐஸ் ஹெல். ஏன்னா இங்க அவ்வளோ பனி பெய்யும். அதுலயும் வின்டர் காலம் வந்துச்சுன்னா சுத்தம் -50 டிகிரிக்கு கீழே போயிடும். அவ்வளோ ஏன் வின்டர் சீசன்ல காயறதுக்கு துணியை வெளியில போட்டா துணி சுத்தமா காயாது. அதுக்கு பதிலா அந்த துணி மொத்தமா ஐஸ் கட்டியா மாறிடும். இது கூட பரவாயில்ல. சுடு தண்ணியோட நிலைமை என்ன தெரியுமா? அந்த சுடு தண்ணிய வெளியில கொண்டு போய் தூக்கி போட்டா அந்த தண்ணி அடுத்த செகண்டே ஐஸ் கட்டியா மாறிடும். அப்படின்னா இந்த இடத்தோட கிளைமேட் எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அங்க வாழ்றவங்க கூட கூலிங் பயங்கரமா தாங்குற ஸ்வெட்டரையே 1க்கு 3 போட்டுக்கிட்டு வெளியில சுத்திட்டு இருக்காங்க. ஏன் வீட்டுக்குள்ள கூட அவங்க ஸ்வெட்டர் இல்லாம இருக்கிறது இல்ல. அப்படி இல்லையா, வீட்டுக்குள்ள 24 மணி நேரமும் நெருப்போட அனல் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லையா, வீட்டுக்குள்ளேயும் பனி சூழ்ந்துரும். இவ்வளவு கூலிங்கான இந்த சிட்டில யாருமே வாழவே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க கூட கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு வராங்க. நாமெல்லாம் போனா ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளே அதிகம் தான் நினைக்கிறேன். எல்லிரே ஐலாண்ட் ஐஸ்லாண்ட்ல இருக்க இந்த ஐலாண்ட் ஒன் ஆஃப் த லோன்லியஸ்ட் ஐலாண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மொத்த ஐலாண்ட்லயும் வெறும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்டுல வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆனா மனுஷங்க தான் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த ஐலாண்ட்ல போறதுக்கு போட்டை வாடகை எடுத்துட்டு தான் போகணும். மத்தபடி இந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஐலாண்ட்ல கரண்ட் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு தனியா இருக்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்காங்கன்னு தானே நினைக்கிறீங்க? இந்த ஐலாண்ட்ல இருந்துகிட்டு சில ரிசர்ச் பண்றதுக்காக தான் முதல்ல இந்த வீடை கட்டினாங்க. காலப்போக்குல ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை இப்ப டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் இங்க அனுமதி கிடையாது. ரொம்ப அட்வென்ச்சரஸா யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்க பர்மிஷன் கொடுப்பாங்க.